பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையிலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கும்போது வேதத்துள்ள மனிதர்கள் நடப்பது போல நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் யாராவது ஒரு மனிதர் பிடிச்சுங்க, இந்த மனிதன் எப்படி இவரால் இப்படி நடக்க முடிஞ்சுது, இவர் இப்படி வாழ முடியுது, ஏன் என்னால் வாழ முடியல அப்படின்பதை வாழ கற்றுக்கொள்ளும். ஒரு சில பிள்ளைகளை பார்க்கும்போது வயதானவர்கள் வருவாங்க. அவங்க வரும்போது ஐயா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீ அப்படி பண்ணுறான்னு சொல்கிறியா, நீ எப்படி பண்ணுற அதை சொல்லு. அப்போ தீமோத்தேயுடைய பாட்டிக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம் பாருங்கள், அந்த மகனுக்குள்ள இறுக்கத்தை பார்த்தார். அப்போ நான் குறிப்பிட்டு சொல்லுவேன், நீங்கள் இப்படி ஒரு மகளாக மாறுங்க, உனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் உன் பேரனுக்குள்ளே வரும், உன் பேத்திக்குள்ளே வரும் என்று சொல்லி கொடுப்பேன். இது போல் பார்த்திங்கன்னா இந்த தீமோத்தேயுக்குள்ளே நிறைய ஒரு குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாங்க. இப்போது மாயமற்ற ஒரு விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ஒரு மாயம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிறது போல் இருக்கும், டக்குன்னு கிட்ட போனால் காணாம, அந்த காணல் நீரை காண்போம் வந்தீங்கன்னா, அதே போல தான் ஒரு சில விஷயங்கள். விசுவாசம் இருக்குங்க, எவ்வளோ நேரம் இருந்து 10 நிமிஷம் இருந்துச்சு, ஒரு நாள் இருந்துச்சு, அரை நாள் இருந்துச்சு, அப்புறம் இல்லை. ஏன் விசுவாசமாக தானே, ஆமாம் விசுவாசம் தான் இருந்தேன், ஆனால் என்னன்னு தெரியல இப்படி ஆகிட்டேன். இங்கே வேதம் அழகாக குறிப்பிட்டிருக்காதுங்க. 2 தீமோத்தேயு 1:5 நீங்கள் வாசிங்க பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இப்போ இந்த மாயமற்ற விசுவாசம் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த மாயமற்ற ஒரு விசுவாசம் முன்னோடத்தில் இருக்குமானால், ஒருவனை நேசிக்கிற நீ அவர்களை நீ எப்பொழுதும் நேசிக்க முடியும். நேற்று அவங்க மேலே அன்பாக இருந்தே, இன்றைக்கி என்ன, நேற்று அவங்க எப்படியோ கரெக்டாக நினச்சேன், இன்றைக்கி சரியில்லை பாருங்கணும். அது என்னன்னா, நேற்று அவங்ககிட்ட ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தில் இவர் நல்லவர் அப்படின்றதை பழகிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு இவர் சரியில்லை, இவர் வேறு மாதிரி அவர் இடத்துல இருக்க அன்பை குறைத்துக்கொள்ளும். அங்கே வேதம் அழகாக சொல்லி பாருங்க, மாயமற்ற ஒரு விசுவாசம். ஒரு இடத்துல நெருங்கிட்ட, ஒரு இடத்துல சேர்த்த ஒருத்தர்கிட்ட பழகிட்டேன்னு சொன்னால் அது என்ன பண்ண, உண்மையாக பழகிப்பாருங்க. அந்த உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குமானால், மாயமற்ற ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்போது அங்கே உன்னை சாட்சியாக நிறுத்த முடியும். உன்னுடைய வாழ்க்கை மாறும். இவர் பாருங்க, பவுலோடு கூட சேருகிறான்னு சொன்னால், அந்த பவுலோடு கூட இருக்கும்போது நேற்று ஒரு விசுவாசத்தை வைத்து அவர் கூட நல்லவர்னு பழகினார், இன்றைக்கி அவர் சரியில்லைங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், கொஞ்ச நாள் ஒரு கூட நல்லா பழகுவாங்க, அவன் திருட்டு போய் அவன் ஏமாத்துறாங்க. பார்த்தீங்களா, நேற்று நீ தானப்பா நல்லவன் சொன்னேன், ஆமாம் இன்னைக்கு கெட்டன்னு சொன்ன, கிட்ட போனால் தான் தெரியுது. அப்போது மாயமற்ற ஒரு விசுவாசம், நேற்று ஒரு மாயம் இருந்துச்சு நல்லவரை போல, இன்னைக்கு நல்லவர் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ உன் விசுவாசம் என்ன பண்ண, மாயமற்றதாக இருக்குமானால், நீ பழகிட்டேன்னு சொன்னால் அவரோடு கூட பழகி நல்ல காரியங்களை கொண்டு வருங்க. இது யாருக்குள்ளே இருந்துச்சு சொன்னால், தீமோத்தேயு அப்படி வாழ்ந்திருக்கிறார், அப்படி நடக்கிறார். ஒருவர்கிட்ட அன்பு காட்டுற நீ நேற்று அன்பு காட்டி இன்றைக்கி பார்த்தா அவங்க சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ என்ன அது, நேற்று விசுவாசி மேலே அப்படி அன்பு, இன்றைக்கி பார்த்தா அந்த விசுவாசியால் தான் அப்படி. மாயமற்று நம்ம இருக்கக்கூடாதுங்க. நமக்குள்ள மாயமில்லாத ஒரு விசுவாசத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வதற்கு பிரயாசப்படும். அப்போது எப்படி நான் இப்படி வாழ்வது, இப்படி வாழ்வதற்கு என்னால் எப்படி முடியும் அப்படின்னா, வாழணும்னு சொன்னால் நீ வேதத்தை, இயேசு உன்னை ரட்சிக்கும் போது ஒரு விசுவாசத்தை வைத்து உன் மேலே அன்பு வைத்தார். கொஞ்ச நாள் நீ கடந்து வந்த பிறகு நீ வேற மாதிரி மாறுற. அவருடைய விசுவாசம் மாயமற்றதாக இல்லாதபடிக்கு அந்த அன்பு இன்னைக்கு வரலாம் என் மேலே நிலைத்து தான் இருக்குது, உன் மேலே நிலைத்து தான் இருக்குது. இப்போது வேதத்தை படித்தான்னா இப்படிப்பட்ட காரியங்கள் புரியும். வேதத்தை படிக்கலைன்னா தெரியாது. இப்போ இந்த தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா, சிறு வயதுலேருந்து இந்த வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், சிறு வயதுலேருந்து அந்த வேதத்தோடு ஒரு ஐக்கியம் வைத்த ஒரு மனிதன், சிறு வயதுலேருந்து என்ன பண்ணுற, கர்த்தருடைய வார்த்தைக்கு புரியும். இந்த சிறு வயதில் என்ன பண்ணுறதுல நிறைய நேரத்தில் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சிறு வயதில் பிள்ளைகளை விளையாட வைப்பதற்கு, பிள்ளைகளை என்ன பண்ணுது, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நீ இதை படி, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை, வேதத்தை அதிகமாக நேசிப்பதில்லை, வேதத்தோடு அதிகமாக நேரம் என்ன பண்ணல செலவிடுவது இல்லை. வேதத்தோடு உங்கள் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்வராய் மாற வேண்டும். வேதத்தில் பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:15 நீங்கள் வாசிங்க பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க
பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இப்போ இந்த மனிதன் பாருங்க, சிறு வயது முதல் வேதத்தை அறிந்த ஒரு மனிதன். இப்போ சிறு வயது முதல் வேதத்தை அறிந்ததுனால கிறிஸ்து யார், கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், கிறிஸ்துடைய ஜீவம் எப்படி, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மாயமற்ற அன்பு இருந்துச்சா? பாருங்க, நேற்று ஜனங்களை நேசித்து ஜனங்களுக்கு தலைவனாய் வந்தவர், நேற்று ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தவர், இன்றைக்கு அவரை சிலுவையிலே அறைய போறாருன்னா அந்த அன்பை மாத்திக்கவே இல்லைங்க. அந்த விசுவாசம் வைத்தவராக இருந்தார். அடிக்கும் போது கூட, சிலுவையை சுமக்கும் போது கூட எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த அன்பு பாருங்க எங்க இருக்குன்னா மரண பரியந்தமும் அந்த அன்பை காட்டுறார். இன்னைக்கு நாம் எப்படி காட்டுறோம்? கொஞ்சம் நேசிக்கிறோம், நமக்கு ஒரு துன்பத்தை வச்சுட்டாங்கன்னா அவங்களாம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்றத முடிவு பண்ணிட்டோம். நல்லாவே இருக்கக்கூடாது. அப்போ மாயமற்ற ஒரு விசுவாசம் வந்துச்சு. இப்போ இந்த மாயமுள்ள விசுவாசம் நமக்கு வேண்டாம். இந்த மாயமுள்ள விசுவாசக்குள்ள நடக்கக்கூடாது. இந்த மாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுன்னா அது சரியாய் செய்ய வேண்டும். ஒரு நாள் பாருங்க, வேத்தில் ஒரு மனிதரோடு இவர் கூட இவர் மாதிரி நடக்கணும். கொஞ்ச நாள் பார்த்து அவர்கிட்ட நல்ல குணாதிசயம், அவர் வேணாம் நான் இவர் வேணாம் அவர். ஒரு நாள் இந்த ஃபோன், அடுத்த நாள் அந்த ஃபோன், அடுத்த நாள் அந்த. என்னன்னா இவங்களுக்குள்ள அந்த மாயம் உள்ள உக்காந்துச்சு. நேற்று இதுதான் ஓகேன்னு சொன்னவங்க இன்னைக்கு இது வேணாம் அது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஃபோனை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் அப்டேட் ஆகினே இருக்குது. நேற்று இது வச்சுருந்தீங்க, இன்னைக்கு இது மாறுங்க, நாளைக்கு அது மாதிரி. ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, நாம் எது புதுசோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகின்னு போயின்னு இருக்கணுங்க அப்படின்றாங்க. அப்படி தான் நிறைய பேர் வாழ கற்றுக்கணுங்க. ஆனால் உலகத்தில் நீ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க, நீ இங்கே மாயம் அற்றவனாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாயமற்றவனாய் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ வேதங்களை அதிகமாய் படித்தால் மாத்திரமே, கிறிஸ்துவை பின்பற்றினால், கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தனா, நாளைக்கு இன்னொருத்தர் இதை செய்யறான்னு அவர் மேல விசுவாசம் வைக்க மாட்டேன். அவர் செய்தாலும் செய்யவில்லைனா அவர் மேல தான் விசுவாசம். அப்போ ஞானம் உள்ளவர்களாய், பரிசுத்தாவி உள்ளவர்களாய் இப்படி நடந்து கொள்ளுகிற நீ என்ன பண்ண, நேற்று அந்த பரிசுத்தாவினுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீ இன்னைக்கு அந்த பரிசுத்தாவியோட தொடர்பே இல்லாமல் இருப்ப. நேற்று ஞானமா பேசுனதே இன்னைக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு பேசுற. காரணம் என்ன? வேதத்துடைய அறிவு நமக்குள்ள இல்லாமல் போனதுனால. நேற்று பாருங்க, இந்த மாயமற்றதை நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்க பாருங்க. நேற்று வேதத்தை அப்படி நேசித்து படித்த நீ, பாடல் பாடின நீ, சபைக்கு ஓடின நீ, இன்னைக்கு எப்படி மாறிட்ட? யோசித்து பார். அதை குறைத்து கொண்டாய். அந்த வேத அறிவு இல்லை, சபைக்கு போவதில்லை, தேவனை தேடுவதில்லை, கேட்டால் அப்படி இப்படி இந்த குறை அந்த குறை ஏதாவது ஒன்று சொல்லி நீ தேவனோடு கூட ஐக்கியத்தை விட்டுற. காரணம் எதற்காக? இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உனக்குள்ள மாயம் இருக்கிறது. இந்த மாயமான காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். இந்த மாயம் மற்ற அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாத ஒரு விசுவாசத்தை, அது இல்லாத ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி விசுவாசம் உள்ள மக்களாய் மாறினா சிறு வயது முதல் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டவனாய் மாறும். அப்ப விசுவாசத்துக்குள்ள அப்படி வரணும்னா சிறு வயது முதல் வேதத்தை அறிந்த ஒரு மனிதனாய் நீங்கள் வாழ வேண்டும். ஒரு அதிகாரத்தை படிச்சிட்டோம், ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அது தெரியுங்க, அப்பவே எனக்கு தெரியுங்க, எங்க திரும்பவும் அதை நினைவுபடுத்துறாருன்னு சொன்னா ஒன்றும் நாங்கள் 23 உனக்கு நினைவுபடுத்துறேன், 23 பல டைம் படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு நீ உனக்கு ஞாபகம் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்லிக் கொடுக்க போறார், இன்னைக்கு அதில் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படி என்பதை நீ பார்க்கணும். அதை விட்டு அதான் தெரிஞ்சுதாச்சு வேற பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வேதத்தை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்க்குற நேரத்தில் என்ன பண்ணலாம், படித்து முடிச்சிடலாம். நாட்கள் என்ன பண்ணுறோம், படித்து முடிச்சிடலாம். மீதி இருக்க வருஷம்லாம் என்ன கழிக்க போகிற, மீதி இருக்க நாட்கள் என்ன பண்ண போகிற? இவைகளை நல்லா அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொன்றையும் கற்று தேறினவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது தான் யார் விசுவாசத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள், அந்த விசுவாசனுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் வைத்த விசுவாசத்திலிருந்து அவங்க ஒரு நாளும் மாற்றிக்கொள்வதில்லை. வேதாகமத்தில் சாத்ராக் மேஷாக்னு இருக்காங்க. இவர்கள் தேவன் மேல ஒரு விசுவாசம் வைத்தார்கள். அந்த விசுவாசம் வைத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் விசுவாசம் வைத்து ஒரு உயர்ந்த பதவியில் அடைந்து அப்படியே தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஒரு பொற்சிலை வணங்க சொல்லும்போது, இப்போ நம்ம விசுவாசத்தை காமிச்சோன்னா நம்ம நரகத்து தான் போனோம், இப்போ நம்மளை காலி பண்ணிடுவான், நம்ம அப்புறமேட்டு விசுவாசத்தை காமிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கும்பலாக விழுந்துடலாம். அப்படி எல்லாரும் இருந்து கட்டவங்க மத்தியில் இந்த 3 பேர் நிற்கிறான். அந்த விசுவாசத்தை ஒரு மாயமற்றதாய் காண்பித்த ஒரு ஜனங்கள் மத்தியில் மாயம் இல்லாமல் நான் விசுவாசிக்கிற வேறுதான் சொல்லிட்டு அதுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொண்டார்கள்.
அவருக்கு முன்பாக வாழ கற்றுக்கணும். அப்படி திரும்ப பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு திரும்ப உங்களுக்காக வாசிக்கப்படும். அந்த வாசிக்கும் போது நீங்களாம் விழுந்தோம், இல்லைன்னா 7 மடங்கு பார்த்துங்க அப்படின்ட்டு இதை காமிக்கிறான். பாரு, நீ பாரு. இப்போ உன் விசுவாசம் நிலையாக இருக்குமானால் மாயமற்றவங்களா மாறினவங்களாம் விழுந்து கிடக்குறான். நீ நிலையா இருந்துச்சுன்னா உன்னை தூக்கி உள்ளே போட்டு வேண்டாம். அப்போது அங்கே 7 மடங்கு இருந்தால் கூட நான் விசுவாசித்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ண நின்றார்கள். தூக்கிட்டு போய் உள்ளே போட்டாங்க. பாருங்க, இவள் விசுவாசித்து இருப்பதனால அந்த விசுவாசம் உள்ள தேவனோடு கூட உறவாடுவதை எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். உன் விசுவாசம் அப்படி இருக்குதா? நீ அப்படி விசுவாசம் நடக்கிறியா? இந்த தீமோத்தேயு அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பண்றது, அந்த விசுவாசத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த விசுவாசத்துக்குள்ள நடப்பதுக்கு என்ன பண்ண தெரியுங்களா? அவர் சிறு வயதிலிருந்தே வேதத்தை கற்று தேறின மனுஷன். ஒரு நாள் கிறிஸ்துவ மேல் அன்பு வைத்தார். ஒரு சில துன்பங்கள் வரும்போது கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடுகிறவராய் இல்லவே இல்லை. வைத்த அன்பு தான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், ஞானசனம் எடுக்கும்போது சொல்றாங்க, கள்ளப்பை மேலே கை வச்ச பின்னிட்டு பார்க்கக்கூடாது. பார்க்கவே மாட்டேன். தேவனுக்காக வாழ்வேன். வாழ்வேன். அடுத்த நாள் ஒரு காரியம் நடக்கட்டங்க, அவங்க அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. என்னடா என்ன? இல்லை, எங்கள் சொந்தக்காரவங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாருங்க, இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நேற்று வைத்தது இன்னைக்கு மாயமாய் மாறுகிறது. அப்படியாப்பட்ட காரியங்களுக்குள்ள வராதபடிக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இப்போ இந்த சிறு வயதிலிருந்து ஒரு மனிதன் வேதத்தை கற்றுக்கொள்வதனால, சிறு வயதில் ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதன் ஒரு வாலிபன் நாட்களுக்கு வரும்போது இச்சைகள் அவனுக்கு முன்பாக உண்டாகும். இச்சிக்கக்கூடிய காரியங்கள் உண்டாகும். கவனிச்சிங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது என்ன பண்றாங்க, அவர்கள் பார்க்கவில்லைன்னா ஒரு கூட்டம் பார்த்து அவளை ரசிப்பார்கள், அவர்களை தன் பக்கமாக இழுப்பார்கள். பாருங்க, யோசேப்பு பாருங்க, அவங்க வீட்டில் வேலை செய்யறான், ஒரு வாலிபனா இருக்கிறான். அந்த வாலிபனை ஒரு இச்சிக்கிறாங்க, ஒரு இச்சை உள்ளவர்களாய் காணப்படுறாங்க. இந்த இச்சையோட வாழ்க்கையில் வரும்போது அவர் அதை விட்டு விலகி ஓடினார். இப்ப இந்த வேதத்தை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டதுனால அவர் அன்றைக்கு விசுவாசம் வைத்தவர், தேவன் மேல் அன்பு வைத்தவர், பரிசுத்தமா வாழ நினைச்சவர், இந்த மாயத்தை உள்ள கொண்டு வரவில்லை. இன்றைக்கு சபைக்கு போகிற ஜனங்கள் பாருங்க, ஒரு மாயத்தை உள்ள கொண்டு வந்தோன்னும், நேற்று இச்சை இல்லாதவன் இன்னைக்கு இச்சை உள்ளவனாக மாறுகிறான், நேற்று பரிசுத்தம்னா இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாதவனாக காணப்படுறான். என்னங்க நடக்குது எங்க வாழ்க்கையில? மாயம் உள்ள வந்துச்சுங்க, மாயமான காரியங்கள் உள்ள வருதுங்க. இப்ப பாருங்க, இவர் எப்படி இருக்குன்னா, அன்றையும் நீ என்ன பண்ணுவ, பாளையத்தின் இச்சைகளுக்கு என்ன பண்ண விலகி ஓடக்கூடியவராய் மாறுகிறான். எப்படி இது ஓட முடிஞ்சது உங்களால? நான் வச்ச அன்பு அவங்க மேல உண்மைன்னா, அவங்க மேல அன்னைக்கு நேசு உண்மைன்னா, அவங்கள தவிர யாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நான் இயேசு மேல அப்படி ஒரு அன்பு வச்சுட்டேங்க, இயேசு மேல அப்படி ஒரு பிரியம் வச்சுட்டேங்க, அவரை தவிர வேற எதுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி வாழக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டவர் தான் இந்த தீமோத்தேயு. இவர் பாருங்க, அப்படி வாழுகிறார், அப்படி வாழ்ந்து முடிக்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்ன அன்றியும் பாளையத்தில் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோடு. இப்போ உனக்குள்ள விசுவாசத்துக்குள்ள ஒரு மாயம் வந்துடுச்சுன்னு சொன்னா, நேற்று விசுவாசம் வச்ச இன்னைக்கு விசுவாசம் வைக்கல அப்படின்னு சொன்னா, இந்த மாயம் வந்தாலே உன் இருதயம் சுத்தமா இருக்காது. இந்த சுத்தமா இல்லாத இதயத்துல இயேசு உள்ள வாசம் பண்ணுவாரா? இயேசு கூட இருப்பாரா? யோசித்து பாருங்க. அப்ப நான் சுத்தமா இருந்தேன்னா எனக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுவார். சுத்த இதயத்தோடு கர்த்தரை என்ன பண்ண நோக்கி அவரை கூப்பிடு, அவரோடு கூட பழகு, அவரோடு கூட நெருங்கு என்று வேதம் கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்குறங்களே, நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக தேவ காரியங்களில் உண்மை உத்தமாய் நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களோடு கொண்டு ஒரு பலத்த காரியங்களை செய்வார். செபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே, தீமோத்தேயு போல பரிசுத்தமாக வாழ, பக்தியாக வாழ, உண்மையாய் வாழ ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. அன்றே மாயமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்காதபடிக்கு மாயமில்லாத ஒரு விசுவாசத்தை அன்றே செய்ய கர்த்தாவே உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் இவர்களுக்குள்ள இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க இவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.